Hi friends, வணக்கம் and welcome to Healthy Tamilian channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் grilled sandwich தான் பார்க்க போறோம். அதுவும் பிரெட் யூஸ் பண்ணாம பண்ண போறோம். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1.5 கப் மைதா எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் சீனி, 2 டீஸ்பூன் உப்பு, அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறமா 1.25 கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் மேலே கொஞ்சம் ஆயிலும் சுற்றி கொஞ்சம் ஆயிலும் அப்ளை பண்ணி ரொம்ப நேரம் ஊற விட வேணாம். ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டாலே போதும். அது ரொம்ப உப்பி வரணும்னு அவசியம் இல்லை. அது இனிமேல் தான் பண்ண போகிறோம். அடுத்ததாக கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்தில் திரும்ப இந்த மாதிரி பாலாக செஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம சப்பாத்தி உருட்டுறதில் வச்சு உங்களுக்கு வட்டமாக வேணும்னா வட்டமாக, இல்லைன்னா ஓவல் ஷேப்பில் அப்படி நம்ம கொஞ்சம் அந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ ஒரு ஈர துணியை போட்டு மூடி ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுருங்க. அது நல்லா உப்பி வரணும். அடுத்ததாக ஃபில்லிங். அதுக்கு 1/4 கிலோ சிக்கன் எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 லெமனோட ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட சால்ட் ஆட் பண்ணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் விட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வேக விடுங்க. இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். ரொம்பலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சும்மா லைட்டாக தண்ணி விட்டு அதை அப்படியே ஒரு மூடி போட்டு வேக விட்டுருங்க. அதிலே தண்ணி கொஞ்சம் வரும், அதுவே நமக்கு போதும். சிக்கன் நல்லா ட்ரையாக சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா அது வெந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வர்ற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி லாஸ்ட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட ஒரு 1/2 குடமிளகாவும் 1/2 வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபுல்லாக அதை நல்லா கிளறி விட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு காரத்துக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்தேன், போதுமானதாக இருந்துச்சு. மயனஸ் ரெசிபி நம்ம ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன். இதோட டொமேட்டோ கெச்சப் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தவாவில் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் உப்பி வந்திருக்கும். அதை எடுத்து இந்த மாதிரி தவாவில் போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. வெந்ததும் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த ப்ராசஸ் பண்ணால் தான் ஒழுங்காக வரும், இல்லைன்னா உடஞ்சியும். அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கத்தியை வச்சு 3/4 பகுதி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு பகுதியை மட்டும் கட் பண்ணாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நடுவில் ஏதாவது எக்ஸஸாக இருக்கிறத வேணால் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கெச்சப் அண்ட் மைனஸ் மிக்சர்
அதை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிக்கன் கேப்சிகம் ஆனியன்லாம் போட்டோம்னா அந்த ஃபில்லிங்கை இதில் வச்சுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக துருவின சீஸ். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறையவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நம்ம ஃபில்லிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை இந்த மாதிரி மடக்கி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கிரில் பேனில் கொஞ்சமாக ஆயில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாண்ட்விச்சை வச்சு லைட்டாக மேலே அழுத்தி விடுங்க. எல்லாமே ஆல்ரெடி நம்ம குக் பண்ணது தான், அதனால் அந்த சீஸ் மட்டும் கொஞ்சம் மெல்ட் ஆகி எல்லாமே பைண்ட் ஆகினா போதும். ரொம்ப நம்ம வேக விட்டோன்னா அப்புறம் ஹார்ட் ஆயிரும். அதனால் லைட்டாக ரெண்டு பக்கமும் அப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் பனினி சாண்ட்விச் ரெடி. பனினினா வேறு ஒன்றும் இல்லை, அது கிரில்டு தான். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.